நண்பர்களே டிஎன்எஸ்டிசியில் வந்து எக்ஸாமும் வச்சாங்க. எக்ஸாம் வச்சு பாஸும் பண்ணியாச்சு. ரிசல்ட்டும் வந்தாச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே பணி நியமன ஆணை வரல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 18,000 பேருக்கு மேலே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்போ வந்து டிஎன்எஸ்டிசியில் வந்து நிறைய வேக்கன்சி இருக்குங்க. இதை ஃபில் பண்ணுறதுக்கும் அரசாணை கொடுத்து இந்த எக்ஸாமையும் வச்சாங்க. எக்ஸாமையும் கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது ரிசல்ட் வந்து. எப்போ பணி நியமன ஆணை கொடுப்பாங்க, எப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம், எப்போ ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இது பத்தி ஏதாவது ஒரு அஃபிஷியல் அப்டேட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கும்போது, ஆனா இப்போ வரைக்குமே எந்த விதமான அப்டேட்டும் வராம இருக்கு. கூடிய சீக்கிரமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதில மாதிரி தான் இன்னொரு அப்டேட்டும் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல, இப்போ சட்டமன்ற தேர்தல் 2026ல நடக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து எலக்ஷன் டேட்டு கூடிய சீக்கிரமே வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அப்படி எலக்ஷன் டேட் மட்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கல, அப்போ பணி நியமன ஆணை குடுக்கறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதில அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கல, போக்குவரத்துறை அமைச்சர் வந்துட்டு எப்படியோ வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி பணி நியமன ஆணைய குடுத்தாகணும். ஏன்னா, இது இப்போ வந்து இந்த திமுக அரசாங்கம் வந்து அ நெக்ஸ்ட்டு வந்து வர எலக்ஷன்ல வந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்னாக்கல, இப்போ நடந்த ரிசல்ட்டும் வந்தாச்சு. பாஸ் ஆனவங்களுக்கு எல்லாருமே பணி நியமன ஆணை குடுத்தா, கண்டிப்பா இது எல்லாமே ஓட்டா மாறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாங்க. இதில 8 மண்டலங்கள்லயும் வந்து துறை அதிகாரிகள் கிட்ட முக்கியமான ஒரு ஆலோசனை நடத்துறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எலக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ரிசல்ட்ட விட்டாகணும். ரிசல்ட் விட்டத வந்து நம்ம பணி நியமன ஆணை குடுத்தாகணும். கருண அடிப்படையில வந்து நெறைய பேருக்கு போஸ்டிங் போறதுக்கு நெறைய ரெடியாவும் இருக்கு. அவங்களுக்கும் வந்து பணி நியமன ஆணை குடுத்தாகணும். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு இதில வந்து நல்லது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எலக்ஷன் வராம இருந்திருந்தா கூட இன்னும் 1 மாசம், 2 மாசம் கண்டிப்பா வந்துரும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ எலக்ஷன் வேற வர்றதுனால கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளேயே பணி நியமன ஆணை கண்டிப்பா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கணும். நம்பணும். ஏன்னா, இப்போ இந்த முறை விட்டாங்க அப்படின்னாக்கல, நெக்ஸ்ட்டு வர்ற கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க? எப்படி இருந்தாலும் வந்து இந்த வேக்கன்சிய வந்து கிட்டத்தட்ட 18,000 வேக்கன்சிக்கு ஆள் எடுத்தே ஆகணும். தனித்தனியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போராட்டமெல்லாம் நடந்தது. ஆனாலும் டிசிசி முறையில வந்து நாங்க ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதி எல்லாம் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 6 மாசமா வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனவங்க வந்து இன்னும் எந்த விதமான வேலைக்கும் போகாம இருக்காங்க. இதையே நம்பிக்கிட்டு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே மனசு கஷ்டமா தான் இருக்கும். என்னடா இது எக்ஸாம் எழுதி இவ்வளோ நாள் ஆயும் நமக்கு இன்னும் பணி நியமன ஆணை வரலையே! எப்ப கிடைக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்க தளர வேண்டாம். கண்டிப்பா பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இப்போ வந்து 8 மண்டலங்கள்லயும் வந்து நெறைய வந்து பற்றாக்குறை இருக்கு. ஆள் பற்றாக்குறை. அதையும் சமாளிச்சாகணும். இப்ப எலக்ஷன் டைம்ல எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா புதுசா எக்ஸாம் எழுதவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பணி நியமன ஆணை குடுத்துருவாங்கங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த எலக்ஷனுக்கு அப்புறம் வந்துச்சு. ஒருவேளை எலக்ஷன் வந்துடுச்சு, அனௌன்ஸ்மென்ட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து நான் அப்பாயின்ட்மென்ட் வரல அப்படின்ற பட்சத்தில, நெக்ஸ்ட்டு வர்ற அரசாங்கம் வந்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வெயிட் பண்ணி தான் காத்தாகணும். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே வரும்ன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். 15க்குள்ள இந்த பிப்ரவரி 15க்குள்ள வந்து சேரும். நல்ல செய்தி வந்து நம்ம மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் வந்து தயாரா வச்சுக்கோங்க. அப்படி தயாரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பணி நியமன ஆணை வந்த உடனே நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கெல்லாம் ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. டிலேவும் ஆகாது. எலக்ஷனுக்கு முன்னாடியே நீங்க வந்து போய் உங்களுடைய பணியில சேர்ந்துரலாம். சேர்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு சம்பளமும் கிடைக்க ஆரம்பிச்சுரும். அதாவது ஏப்ரல், மேலேருந்தே உங்களுக்கு பணம் கிடைக்கவும் ஆரம்பிச்சுரும். நீங்க இந்த யாரெல்லாம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கீங்களோ,
யாரெல்லாம் வேலைக்காக அ இந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டருக்காக காத்திருக்கீங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அ நல்ல செய்தி வந்து சேரும்ன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.